இருங்க 2026 ஏப்ரல் எலெக்ஷனா, மே ஜூன்ல ரிசல்ட் வருமா, நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் பண்ணுவேன், அதை வச்சு நான் சொல்றேன். அதெல்லாம் இல்லைங்க, நாங்க பாருங்க என்னோட 2 years என்னோட இதுல நடிப்பேன், அவ்வளவுதான். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த லாஸ்ட் மினிட் இன்வைட்ல எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, நன்றி, வெரி மச் தேங்க்யூ. அண்ட் ஸோ நான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், அனலி படத்தோட ப்ரொடியூசர் சின்சியா லுடே. இது என்னோட 3வது படம், 3வது ப்ரொடக்ஷன் அண்ட் 3வது லீட் பண்ணியிருக்கேன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப மீடியா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இந்த மூவிக்கு. ஸோ இந்த மூவியை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இது வந்து இந்த மூவியோட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் இந்த ட்ரெய்லர். படத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லணுன்னா, இந்தியாவில் இந்தியன் சினிமா இல்லைன்னா ஐ வில் சே லைக் ஹாலிவுட், இல்லைன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் சினிமாலே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கண்டெய்னர் யார்டில் செட்டு போட்டு பண்ணது நாங்கள் எங்கள் ப்ரொடக்ஷன் தான். ஸோ கண்டெய்னர் 10,000 கண்டெய்னர் யார்ட்ஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு இட்ஸ் அ மேஸ் செட், ரொம்ப பெரிய செட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய செட்டு போட்டு நான் எவ்வளோ 30 days அந்த செட்லேயே ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க. நான் 30 daysனால் உங்களுக்கு தெரியும், நிறையா கால் ஷீட்ஸ்லாம் போயிருக்கோம். அப்புறம் நிறைய வேறு இதெல்லாம் பண்ணுங்க. அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஹைலைட் ஆஃப் திஸ் மூவி. செகண்ட் வந்து ஐ வுட் சே இந்த ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல் ஆக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட்டு மூவின்னு சொல்லுவாங்க தமிழில். முன்னாடி வந்து 30 yearsக்கு முன்னாடி யாரோ ஐ டோன்ட் நோ, இந்தியன் சினிமாவில் லாஸ்ட் இயர்ஸ் தான் நான் கற்றுட்ருக்கேன். சொன்னாங்க யாரோ விஜய் சம்திங், ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர். நான் எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கலைமாமணி கொடுத்துன்னு சொல்கிறாங்க, மேடம் நான் 30 years எத்தனையோ பேர்த்த பண்ணியிருக்கேன், ரஜினி சார் அவங்க எல்லாரும் பண்ணியிருக்கேன். அதாவது கேப்டன் அவர் கூட இவர் தான் ட்ரெயின் பண்ணாராம். ஏன்னா ரொம்ப அக்ரெசிவ் ட்ரைனிங், அது இப்போல்லாம் எனக்கு கிடைக்காது. கலைமாமணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணால் எனக்கு கிடச்சிச்சு. ஐம் ஸோ லக்கி தட் நான் உங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மூவியில் வந்து ஒரு 5 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. எல்லாமே தேவையான சீக்வன்ஸ் தான். அது எல்லாமே ரொம்ப எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே. அது என்ன, எல்லாமே ரோப் ஷாட்ஸ். எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஃப்ளை பண்ணி பறந்து அடிச்சுருக்கிறதுலாம். ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் ஷாப் மட்டுமே ஒரு 3-4 days பண்ணேன் அவர்கிட்ட, ஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பே. அதுக்கு முன்னாடி நான் யூஎஸில் வந்து, உங்களுக்கே தெரியும், ஐம் ஃப்ரம் யூஎஸ்ஏ, இந்தியன் சிட்டிசனில் யூஎஸ்ஏ சிட்டிசன். ஸோ அங்கே வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனர்கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்ரலி ட்ரைனிங் ஃபார் லாஸ்ட் 2 years. ஸோ அது எனக்கு யூஸ் ஆச்சு. எனக்கு அந்த கிக் பாக்ஸிங் வந்து இங்கே சுப்பராயன் மாஸ்டர்கிட்ட அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணி ஐ டிட் ரியலி ப்ரிட்டி குட். அப்புறம் ஸோ அந்த ட்ரைனிங், அப்புறம் இதில் ரொம்ப ஹைலைட்டாக என்னோட விஷயம் சொல்லணும்னா, ஏன் இதுவும் நான் இந்தியன் சினிமாலே சொல்லுவேன். வேர்ல்டில் நிறைய, எனக்கு ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பேன். இந்தியன் சினிமா லாஸ்ட் 3-4 years தான் பார்த்துட்ருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஹீரோ கூட பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ அது வேணாம், டூப் வச்சு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டூப்புன்னு சொல்லலை, அங்கே பாடி டபுள்னு சொல்லுவோம் யூஎஸ்ஏல. ஸோ டூப் வச்சு பண்ணிக்கோங்கன்னு. என்ன ஷார்ட்டுன்னா, அப்சைட் டவுன், அதாவது தலைகீழ தொங்க விட்டு இது பண்ணுறது. ஸோ அந்த வில்லனுங்க வந்து தே ஜஸ்ட் லைக் ஹேவிங் இந்த லீட் ரோலில் அவங்க, என்னோட போர்ஷனை வந்து அவங்கள வந்து இது பண்ணி தலைகீழ தொங்க விட்டு அடிப்பாங்க. அடிக்கிறது காமிக்க மாட்டோம், பட் தொங்குறது. ஸோ அது வந்து நான் வந்து பாடி டபுள்ஸ், அதாவது டூப்பே போடாமல் ஐ டிட் ஆன் மை ஓன். அப்போ கூட எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லாம், மேடம் எதுக்கு மேடம் பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு. இல்லை நான் பண்ணி தான் ஆவேன், இது எனக்கு பண்ணணும்னு. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஈவன் மாஸ்டர் கூட சொன்னார், யூஸ்வலாக மேல் ஆர்டிஸ்ட்டு ஹீரோஸே வந்து இந்த மாதிரி ஷார்ட் இருந்துச்சுன்னா பேக்கில் காமிச்சிட்ருங்க, டூப்பை போடுங்க, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவாங்களா. ஏன்னா எதுக்கு கஷ்டப்படணுன்னு. பட் ஐ டிட் இட். ஏன்னா வந்து எனக்கு அந்த ஏன்னா ஒரு டூப்னா உங்களுக்கு தெரிஞ்சு போடும், பேக்லேருந்து காமிப்பாங்க, தெரிஞ்சிடும். ஸோ ஐ வாண்ட் டு ஹேவ் இட் லைக் ஃபுல்லாக என்னை காமிச்சு நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு தெரியணுன்னு. ஸோ அது பண்ணிவிட்டு ஷேக் பண்ணுவாங்க, அதில் நான் திரும்பி வந்து எஸ்கேப் ஆகி போகணும். ஸோ அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். தட்ஸ்
ஒன் ஆஃப் த ஹைலைட் என்னோட போர்ஷனில். அப்புறம் வேறு எல்லாம் சொல்லணும்னா ஐ ஹேவ் மோர் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இந்த மூவி. எல்லாருமே ஆர்டிஸ்ட், எல்லாம் பிக் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி ஹையர் பண்ணி இந்த படத்தில் பண்ணோம். எல்லாருமே வந்து தே லைக் டு ஒர்க் வித் இன் மை ப்ரொடக்ஷன். அதுதான் நான் வந்து ஐ வுட் சே லக்கி பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட தினசரி மூவின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தினசரி நான் ஸ்ரீகாந்த் ஹீரோ, அப்புறம் இளையராஜா சார் மியூசிக் எனக்கு போட்டார். அப்புறம் எல்லாருமே நல்லா தேர் லைக் வெல் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதில் இருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் நிறைய ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்கோம். சக்தி வாசுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், பி வாசு, டைரக்டர் பி வாசுவோட சன்னு. அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு இந்த தமிழ் சினிமாவில். 15 இயர்ஸாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரீஎன்ட்ரி நம்ம படத்தில் தான் வில்லனாக ஆறாரு. வில்லனா நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ அவர் தான் மெயின் வில்லன். அதுக்கப்புறம் வந்து பேன் இண்டியா ஆக்டர் வந்து அபிஷேக், வாட் இஸ் ஹிஸ் நேம், கபீர் சிங், கபீர் ஜுஹான் சிங். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் தி வில்லன். ஸோ அவங்க 3 பேர் தான் மெயின் இதில். அவர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து அபிஷேக்னு சொல்லிட்டு அவர் மலையாளம் தமிழ்லாம் பண்ணுறவர். ஸோ எங்கள் பேன் இண்டியா ஆக்டர்னா கபீர், ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் பஞ்சாபி எல்லாமே பண்ணுறவர். ஸோ அவங்க they 3 pillars in this movie. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. they did very good. and then என் கூட ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இவங்க குமரவேல் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா இஸ் அ ரைட்டர் அண்ட் தென் டிரெக்டர் அண்ட் தென் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரே இருக்கார். அப்புறம் ஜென்சன் திவாகர்னு சொல்லிட்டு இந்த லப்பர் பந்துன்னு சொல்கிற அவள். அப்புறம் இனியான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்தவங்க. இப்போது ஷீ இஸ் டூயிங் லைக் இந்த மாதிரிலாம் போர்ஷன் வராங்க. ஸோ அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த, அவங்க எல்லாருமே வில்லன் கேங்கு. ஸோ அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அப்புறம் ஒரு சின்ன குழந்தை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ வெரி குட் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. அப்புறம் போலீஸ் மேனாக வர்கீஸ், மேத்யூ வர்கீஸ்னு ஒருத்தர், அப்புறம் அசோக் பாண்டியன்னு சொல்லிட்டு ஆர்மி இதில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாருமே well-known artist in this movie. So these are all the highlights of the movie. அதே டைம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லரை பார்த்தா ஒரு நேற்று தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். அதில் சில காமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கதை, படத்தோட முழு கதையுமே ட்ரெய்லராக போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து இந்த கதையோட இதே வந்து வேறு. ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ அந்த ஸ்கிரிப்டோட ஒரு பிளாட்டு, அதாவது ஒரு தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா அது கடைசியில் அந்த பிளாட் வந்து இந்த கடைசியில் தான் தெரியும். அது வரைக்கும் அவங்க தேட்டரில் உட்காந்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இது மோஸ்ட்லி இப்போ வர மூவிஸ் இல்லை, ஸ்டோரிஸே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த நம்ம மூவியில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வந்து அது எதுக்கு சர்ப்ரைஸாக என்ன நடக்குதுன்னு ஒரு த்ரில்லிங். ஸோ இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொல்லணும். வெறும் ஆக்ஷன் மூவி இல்லை, இது ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ கடைசியில் தான் அந்த பிளாட் வில் பி ஓப்பன். என்ன அதுக்கு ஏன் எப்படி இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி நான் படம் முடிஞ்சோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடிட் பார்த்தது. இப்போ நாங்கள் சென்சாரில் முடிச்சிட்டோம். நான் ப்ரிவ்யூ ஷோ போடுறதுக்கு இருந்தேன். பட் சென்சார் வந்து ஃபைனல் கட்டு இப்படி லேட் ஆகிட்டு இருக்கனால பிகாஸ் நான் ரிலீஸிங் ஆன் 2nd. அதனால இது ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கலாம், அப்புறம் வில் கோ ஃபார் தேர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், அதுக்கப்புறம் தென் வில் டூ another one அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. பிகாஸ் வி ஆர் வெரி க்ளோஸ் டு ரிலீஸ். 2nd அன்னைக்கு ரிலீஸ் பண்ணனால வி டோன்ட் நோ, வி ஹேவ் மோர் டைம். அதனால ஸோ இதுதான் அந்த மூவியோடது. ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் what else? ஆக்ஷன் நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபஸ்ட்டு மூவியில் நான் இது பண்ணேன். ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக யூஎஸ்லேருந்து வர மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி பண்ணேன். 2nd மூவியில் ஒரு ஃபேமிலி உமனாக. இதில் வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணோன்னா, ஏன்னா அந்த ஜோனர் தான் யாருமே தமிழில் பண்ணலை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக், நான் வந்து ஒரு ஹீரோயினாக இருக்கேன், ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கேன், ப்ளஸ் அட் சேம் டைம் ஐ எம் ப்ரொடியூசர் ஆல்சோ ஆஃப் த மூவி. ஸோ எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் பண்ணுற அந்த
உங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் மை ஓன் டிக்னிட்டி. அது கீழே அதுலேருந்து கீழே வர முடியாது. ஸோ ஆக்ஷன்னா ஐ டோன்ட் நீட் டு ஷோ லைக் இந்த மாதிரி ஒரு வேறு மாதிரிலாம் நடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால தான் ஆக்ஷன் செலக்ட் பண்ணேன்னா அந்த அந்த இதில் யாருமே இப்போ இல்லை. அதுதான் லாஸ்ட் 30 அவர் சொன்னார். சுப்பராயன் மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்போ, மேடம் அது ரொம்ப நாளாக காலியாக இருக்குது, 30 இயர்ஸா, நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் நான் ஆக்ஷன் பண்ணது. எனக்கு வந்து பிடிக்கும். டிரெக்டர் வந்து தினேஷ் டீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டிரெக்டர். அவங்க எல்லாரும் இப்போது சென்சார் கற்றுக் கொடுத்துருக்கனால அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நாங்கள் அதை வாங்கி ஆகணும் அதுக்காக. இல்லை நாங்கள் அடுத்த இதுலாம் எல்லோரும் மீட் பண்ணுவோம். நாங்கள் ரெட்ஜென்ட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். நான் ரெட்ஜென்ட் என்னோடய ஃபஸ்ட் மூவி அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, முடியல. இப்போ நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து இதில் பண்ணலை, தேட்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். தேட்டர்ஸ்லாம் இது நாங்கள் மூவிலெல்லாம் தேங்க்யூ அதெல்லாம் போட்டிருக்கோம். எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ் தெரியாது. நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக தமிழ் கற்றுட்டு நல்லா பேசுகிறேன். அனல் மீன்ஸ் இட்ஸ் அ ஃபயர், ரைட்? இன் தமிழில் ஃபயர். ஸோ அனலி வந்து இட்ஸ் அ ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது எனக்கு பிடிச்சது வச்சுட்டேன். குட் கொஸ்டின். ஸோ இப்போ கூட இவங்க ஒரு மெயினாக வர சக்தி வாசு வந்து ஒரு டைம் ஹீரோவாக இருந்தவர் தான். 15 மூவிஸ் ஹீரோவாக பண்ணிட்டு இப்போ நம்ம படத்தில் வில்லனாக வராரு. ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸாக ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்போ இருக்கிற இவங்க கூடலாம் பண்ணணும்னு, அதாவது த வெல் நோன் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா எனக்கு இந்த படத்தில் நிறைய பார்த்துருக்கீங்க கிக்லாம் இருக்குன்னு. அது நான் இப்போ நினைக்கல, சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து த ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி, அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவர் இல்லை அப்போ வந்தவொன்னு பண்ணுறேன். யாருங்க? ஏங்க நேற்று முன்னாடி மலேசியாவில் நடந்துச்சு இல்லை, யார் அவர் தான் விடுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க. நான் நினச்சேன் போன 2 படத்தில் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷனாக லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து புதுசாக டிசைனாக ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலேயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. இதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததில் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல, என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில் நிறைய இஷ்யூஸ் தான். அது சினிமாவில் வந்து, ஆனால் நான் சினிமாவை விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. அவர் அதில் ஓகே, ஏன்னா அவர் திரும்பி வராருல ரீஎன்ட்ரியில். அவர் ஹி டிட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூசர் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பர்சன், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. ஹி டிட் அ வெரி குட் ஜாப். நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்துல கதை இல்லாத படம் எந்த படம் பார்த்தீங்க? எப்படிலாம் கேட்க, உங்களுக்கே தெரியும். இப்போ வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தேட்டரில் காலியாக இருக்குது. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இதான் இல்லை, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா 4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் அப்பெல்லாம் கதை இல்லைனால போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸு. ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாளே முடிஞ்சிருது. ஓ இல்லை, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலேயே நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இல்லை நான் இல்லை, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர். அந்த ஒன் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட் இஸ் அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேமிலி. அவங்க வந்து தே செட்டில் வெல் இன் யூஎஸ்ஏ. ஸோ நான் 3rd ஜென்ரேஷன் இன் யூஎஸ்ஏல. எங்கள் அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது, பட் ஐ கேன் டாக் இன் தமிழ். நான் எங்கள் அம்மாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். யா அவங்க ரெஜென்ட் வந்து தே கோனா கிவ் மீ லைக்
ஆல்மோஸ்ட் 250 சம்திங் 250. அது சின்ன என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம் 100 எனக்கு பெருசு கொடுக்கறது. அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் நாங்கள் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால 9th வந்து அவர் விஜய் அவரோடது வருது, 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருது இல்லை. ஸோ அவங்க 2 பேர்த்ததும் என்னோட எய்ம் என்னென்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பாக. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும். அவங்க தேட்டர்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதில் இருக்கேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி. பிகாஸ் ஆமாம் அடித்து சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். எழுதுங்க, இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன். அது எங்கள் ஸ்டாண்டிஸ் தேட்டர்ஸில் வைக்கிறப்ப கூட எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. என்ன ஸ்டாண்டிஸ் தேட்டரில் வைப்பாங்களே எல்லாத்துலேயும். அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பிரசக்தி, எங்களுக்கு நடுவில். ஏன் இப்படி அனுப்புறீங்கன்னு. மேடம் அப்படிதான் இருக்குது, நீங்கள் அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. கேட்கறக்கே நல்லா இருக்கு ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆர்டிஸ்ட், அதனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன். நடக்கும் பாருங்க, ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதில் கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பாக நடக்கும். என்னோட ப்ரொடக்ஷனில் அவர் நடிப்பார். இது வந்து சில இதில் சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும் ஏது நடக்கும். நடக்கும், அது எப்படி நடக்கும்னு தெரியாது, நடக்கும். வருவாருங்க, கண்டிப்பாக வருவார். நீங்கள் ஆனால் பாருங்க, எனக்கு தெரியும். அது தெரிஞ்சால்தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க, எனக்கு இங்கேயும் எங்க ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டு எங்கங்க நான் ஃபுல்லாக 24 hours எனக்கு பத்த மாட்டேதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பார்க்குறேன். அங்கே ரிலீஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன், தேட்டர்ஸ்க்கு பேசிகிட்டு இருக்கேன். அவங்க ரெஜென்ட்கிட்ட மாற்றி மாற்றி பேசிட்டு எத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டெக்னிக்கலாக வேற ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு, அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோட தான் பார்ப்பேன், அடுத்தவங்களுக்கு நல்லா பார்ப்பேன். படம் ஆக்ஷன் பிளாக்ல பண்ணிருக்கீங்க. அது விக்ரம், கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய அந்த காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இது இந்த விஷயம் சொல்றீங்க. அவங்க படத்தை கூட என் படத்தை கம்பேர் பண்றீங்களே. நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர், ஆனா அந்த நான் வந்து ஆக்சுவலா இது வந்து சின்ன பட்ஜெட்டை தான் ஆரம்பிச்சேன். எப்போ வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாகிடுச்சு. பிகாஸ் அந்த செட்டு, அந்த டிரெக்டர் வந்து நீங்கள் இந்த செட்டு போட்டால் தான் மேடம் இந்த படம் நான் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ட்டார். நான் செட்டு போடாமல் பார்த்துக்கோங்கன்னு. இப்போ செட்டு எப்படி போட்டேன்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2000 பீப்புள் ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு, லேபர்ஸே. ஸோ அந்தளவுக்கு பெரியது. அதனால தான் இந்த படம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நீங்கள் இப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்கள் அவங்க படத்தை கூட இது பண்ணி, ஆனால் இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமாக காமிச்சான கதை இல்லாமல் அப்படிப்பட்ட படம் இல்லை இது. நான் உண்மையாக சொல்லிடுறேன், ஒரு 2-3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போர் அடிக்குன்னு நினைக்க மாட்டாங்க. முடிச்சுட்டு 2 hours படம், 2 hours 5 minutes அது பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. இன்டர்வல் பிளாக் கூட வெளியே போக முடியாது அந்த மாதிரி. நான் அதனால எங்க இப்படி பப்ளிக்கா கேக்குறீங்க எவ்வளவு கோடினா? நீங்க ஒரு நம்பர் சொல்றீங்க, அந்த நம்பர் நானே சொல்றேன். ஆமாம், நான் வந்து எனக்கு வந்து சினிமா வரணும்னு ஆசை வந்து காரணம், நான் ஒரு பாட்டு பாடணும், ராஜா சாரோட மியூசிக்கில் ஒரு பாட்டு பண்ணணும் ஒரு ஆசை. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி ஐம் சிங்கர். நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே சொல்லியிருக்கேன். இதில் இங்கிலீஷில் பாடுவேன், ஸ்பானிஷில் பாடுவேன், அப்புறம் இதில் மற்ற லாங்குவேஜில் பாடுவேன். திடீர்னு ஒரு தடவை இந்த கோவிட் டைமில் வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பித்தேன், எஸ்பெஷலி ராஜா சார் சாங்கு. அதில் ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங்ஸ். அவரோட சாங்கே பாடிட்டு இருப்பேன். அப்படி நினச்சிட்டு இருப்பேன், எப்படா இவரை மீட் பண்ணலாம். அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ளே இருந்து சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடலாம் அப்படின்னு. பாட்டு வந்து இட்ஸ் ஹார்ட், பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கராக இல்லைன்னா இந்த கண்ட்ரியில் கிடைக்காது. ஸோ ஐ ட்ரைடு, ஓகே நம்ம படம் எடுக்கலாம், ஒரு படம் எடுத்து அந்த இதில் பாடலாம். அதாவது சினிமானே என்னன்னு தெரியாது. மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அது மாதிரி. அப்புறம் வேர்ல்டு
சிஏஏன்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட டேட்லாம் ஹீஸ் இன் சிஏஏல, அது மாதிரி. சிஏஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி. அந்த மாதிரி நிறைய சினிமாவே தெரியாதுங்க யாருக்குமே. ஸோ நான் வந்து சினிமாவில் வந்து ஒரு பாட்டு பாடலாம், சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலான்னு அதில் பாடிட்டேன். ஃபஸ்ட்டு மூவியில் பாடிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மூவியில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்தேன். அது மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட வந்து நான் யூஎஸ்ஏ பார்ன், அங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த இது ப்ளஸ் எங்கள் ஃபேமிலியிலலாம் என்னோட பேரண்ட்ஸ்ட்டு நான் காசு வாங்க மாட்டேன். அவங்க கொடுப்பாங்க, பட் ஐ ஒன்ட் கேட் இட். ஏன்னா நானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இதுலலாம் பண்ணுவேன். அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, கேபிட்டல் வெஞ்சூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறையா பண்ணி இந்த கம்பெனிங்களை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணுறது, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ I mean when I was like 15 years oldலேருந்தே. ஸோ உடனே இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஆன்லைனில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா அதனால வந்து அப்போது தெரியாமல் நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஓரளவு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் சினிமானா என்னன்னு தெரியாமல் யாரும் மற்றவங்களாம் ஃபைனான்ஸ் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னா they cannot survive. நான் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்களே, நான் சர்வைவ் பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல. அதாவது இந்த என்னோட சொல்லுவாங்க தெரியுமா, எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் எடுக்கணுன்ட்டு. அதனால நான் வந்து இந்தியாவில் இந்த சாலியில் இந்த சாயலில் தான் நான் என்னோடய காசை தொலைச்சேன், என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இங்கே தான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒர்க். அதனால தான் இப்பவும் ஓடிட்டுருக்கேன். செகண்ட் மூவி எடுத்தேன். நான் யாரோட மியூசிக் மேலே ஆசைப்பட்டேனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு நான் சின்ன படம், சின்ன இதுதான் பட்ஜெட்டு, அவர் ஒத்துக்கிட்டு பண்ணுறேன்னு சொன்னார், பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒரு பெரிய ரீச் கிடச்சி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தினசரி. அதான் அவர்னால பெரிய ரீச் கிடச்சிது. அவர் மூலிமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடச்சிது. ஸோ ரொம்ப நான் லக்கின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தில் கஷ்டப்பட்டேன், ரெண்டாவது படத்துலையும் கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து அது வேறு மாதிரி கஷ்டம். ஸோ நான் வந்து தெரியாமல் என்னை யாருன்னே தெரியாமல் இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து எல்லோரும் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவிக்காக ஐ டைட் மை ஹேர் பிளாக் கலர், இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ என்ன சொல்லுவேன்னா, சினிமாவில் வந்து வரணுன்னா அஸ் அ ப்ரொடியூசராகவோ அந்த மாதிரின்னா சும்மா அதை விற்றுட்டு இதை விற்றுட்டு அதை காசை போட்டேன்னா திருப்பியும் அது எடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமா தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் 3வது படத்துலையும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துலையும் லேர்ன் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் சைடில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். வெறும் கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்குது. ஸோ அத்தனை பேத்தையும் மேனேஜ் பண்ணணும், இது பண்ணணும். எல்லாத்துலேயுமே தான் அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினராக இருக்கிற யூஎஸ்ஏனால இவர்கிட்ட நிறைய காசு இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்குற காட்டில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக. நான் சொன்னேன், நான் கடைஞ்ச இடத்த லோக்கலு, அதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நீ இங்கே இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம், ஏன்னா எங்கிட்ட வந்து வாங்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு பேச முடியாது. இப்போலாம் மேடம் இங்கே இருக்கிறவங்களே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்குமே எங்கள் கம்பெனியில் வந்து யார் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு. மற்றவங்க கூட சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் ஃபுல்லாக அன்னன்னைக்கே கொடுத்துட்றீங்க பேட்டாலாம் அப்படின்னு. நாங்கள் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே இதுவே வைக்க மாட்டோம். அந்த மாதிரி 3rd மூவியும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பாருங்க ஒர்க்கை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணாலே அது சரி வராதுல்ல. அதனால இந்த படத்துல தெரிஞ்சிடும் என்னென்ன அந்த ட்ரோல் பண்ணு. சரி இவங்கள போய் ட்ரோல் பண்ணோம். அதனால தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ரோல் பண்ணதுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போன February 15th தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன். அதே ஒரு வாரத்தில் இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு. இந்த டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும், ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஐ ப்ரூவ்ட். இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது பயங்கர ஹிட்டாக இருப்போ உங்களுக்கு தெரியும், நிஜமாக இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. வேணாங்க, நான் வேற இப்ப ரொம்ப இச்சியா இருக்கு த்ரோட்டு. அது இந்த படத்துல வந்து 3 சாங் இருக்கு. ஒன்று வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒன்று, அப்புறம் வில்லன் சாங் ஒன்று, அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டியேஷன். நான் பாடல,
எனக்கு வேற எக்கச்சக்கமா வேலைக்கு நான் பாடல. நான் அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜி பிரகாஷ் ஹையர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர் இதுல நான் பாடுவேன் கண்டிப்பா. நான் அவரோட பொண்ணு மாதிரி சார். அதனால நான் வந்து நான் இப்போ இந்த ரிலீஸ்க்குள்ள அவர்கிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குவேன், இல்லை நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் வாங்குவேன். ஆனா ஏன் பண்ணலன்னா இது கொஞ்சம் ஒரு யூத் டைப்பான மூவி. ஸோ அவர் போடுறது வந்து எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப இருக்கிற யூத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல. லாஸ்ட் டைமே அப்படி சொல்லிட்டாங்க. அதனாலதான். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் அவுட் ஆஃப் ஃபேஷன் இல்லைங்க. அவரோட நான் பயங்கரமான இதுங்க. இப்படி சொன்னீங்கனாலே நீங்க வெளியில போனா நான் கவனிச்சு இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க. அவரை பத்தி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் எது சொன்னீங்கன்னா எனக்கு என்னால தாங்க முடியாது. யார சொன்ன ஏப்ரல் எலெக்ஷனா? மே ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அதெல்லாம் தெரியாது, நடக்குது அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா? என்னங்க அதை வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேக்குறீங்க. என்ன பத்தி கேளுங்க, என் படத்தை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க பாருங்க, என்னோட 2 years என்னோட நடிப்பேன், அவ்வளவுதான்.